நான் ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்க்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ள பேய் பிடிச்சா அவன் தனக்குள்ள பேய் இருக்கிறத அடிச்சு காட்டுறான், திட்டி காட்டுறான், சண்டை போட்டு காட்டுறான். ஏதாவது ஒரு ரூபத்துல தனக்குள்ள பேய் இருக்கிறத தெரியப்படுத்தும். ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை நான் ஏத்துக்கினேன், அவர் தான் என் சொந்த ரட்சகர், 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, பல கதைகளை சொல்றாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில இயேசு வெளியே தெரியறதே கிடையாது. நான் இதுல இருந்து என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு மரத்தை பார்க்கும்போது அதுல வெறும் இலைகள் மாத்திரம் ரொம்ப இருந்துச்சு. உடனே கட்டாயமா அதுகிட்ட கனி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட போறாரு. ஆனா கனி இல்லை. உடனே அந்த மரத்தை ஆண்டவர் சபிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அத்தி மரத்துக்கிட்ட மாத்திரம் ஒரு குணம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பூ பூக்கும், நெக்ஸ்ட் காய் காய்க்கும், அதுக்கப்புறமா தான் இலையே வரும். இலை இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா அந்த மரத்துல கனி இருக்குது அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை போய் பார்த்து ஏமாந்துட்டு திரும்பி வந்தார். அதே கண்ணோட்டத்துலதான் கடவுள் உங்களை கூட படைச்சாரு. இன்னைக்கு உங்களை படைச்ச அதே இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட கனி இல்லாததுனால ஏமாந்துதான் ஆண்டவர். நம்ம தீர்மானிக்கலாம் கனி கொடுக்கிறவர்களா மாறும். ஒருவேளை நீங்க கனி கொடுக்கிறவங்களா இருந்தா ஆண்டவர் கொத்தி எருபோட்டு உங்களை வளர வைக்கும். ஒருவேளை கனி கொடுக்காதவங்களா இருந்தா வெட்டி விறகாக்கி உங்களுடைய வாழ்க்கையை அன்னைக்கும் சாய்ஸ் உன் கையில. நீ கனியா மாற போறியா அல்லது அடுப்புல போடுற விறகா மாற போறியா? தீர்மானிக்க வேண்டியது உன் கையில. தீர்மானிக்க வேண்டியது உன் கையில. அத்திமரம் போலே வாழாதே மகனே, நீ அர்த்தமில்லா வாழ்க்கை வாழாதே. உன் வாழ்வு அற்பகாலம் மறந்து போகாதே. அத்திமரம் போலே வாழாதே மகனே, நீ அர்த்தமில்லா வாழ்க்கை வாழாதே. உன் வாழ்வு அற்பகாலம் மறந்து போகாதே. கனியை பார்க்க வந்த கர்த்தருக்கும் ஏமாற்றம், பசியை ஆற்ற வந்த பரமனுக்கும் ஏமாற்றம். கனியை பார்க்க வந்த கர்த்தருக்கும் ஏமாற்றம், பசியை ஆற்ற வந்த பரமனுக்கும் ஏமாற்றம். அத்திமரம் போலே வாழாதே மகனே, அர்த்தமில்லா வாழ்க்கை வாழாதே. அத்திமரம் போலே வாழாதே மகனே, அர்த்தமில்லா வாழ்க்கை வாழாதே. அத்திமரம் போலே வாழாதே மகனே, நீ அர்த்தமில்லா வாழ்க்கை வாழாதே. உன் வாழ்வு அற்பகாலம் மறந்து போகாதே. பரமனை இறங்கி வந்து நட்டு வைத்து நீர் பாய்த்தார், கனிதர தாமதித்து சாபத்தையோ வரவழைத்தாய். பரமனை இறங்கி வந்து நட்டு வைத்து நீர் பாய்த்தார், கனிதர தாமதித்து சாபத்தையோ வரவழைத்தாய். உன் வாழ்வு பட்டு போனதே அன்று வேரோடு சாய்ந்து போனாயே. உன் வாழ்வு பட்டு போனதே அன்று வேரோடு சாய்ந்து போனாயே. அத்திமரம் போலே வாழாதே மகனே, நீ அர்த்தமில்லா வாழ்க்கை வாழாதே. உன் வாழ்வு அற்பகாலம் மறந்து போகாதே. கனிதரும் என்று எண்ணி திராட்சை செடியை நட்டு வைத்தார், படர்ந்து கனிதரவும் கோபுரத்தை கட்டி வைத்தார்.
கனிதரும் என்று எண்ணி திராட்சை செடியை நட்டு வைத்தார். படர்ந்து கனிதரவும் கோபுரத்தை கட்டி வைத்தார். ஆனாலும் கசப்பு கனி உன்னால பலனும் ஒன்றும் இல்லையே. ஆனாலும் கசப்பு கனி உன்னால பலனும் ஒன்றும் இல்லையே. அத்திமரம் போலே வாழாதே மகனே, நீ அர்த்தமில்லா வாழ்க்கை வாழாதே. உன் வாழ்வு அற்பகாலம் மறந்து போகாதே. அத்திமரம் போலே வாழாதே மகனே, நீ அர்த்தமில்லா வாழ்க்கை வாழாதே. உன் வாழ்வு அற்பகாலம் மறந்து போகாதே. அற்பகாலம் மறந்து போகாதே. அற்பகாலம் மறந்து போகாதே. அற்பகாலம் மறந்து போகாதே.